மேட்சை எல்லாம் முடிச்சு குடுத்து, ஹெல்மெட் எல்லாம் கழட்டி போட்டு, அப்படியே எல்லாத்தையும் ஒரு லுக் விட்டு, இந்த மாதிரி ஒரு அருமையான மேட்ச குடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே! அப்படிங்கிற மாரி சஞ்சு சாம்சன் பண்ணுனது இப்ப சோசியல் மீடியால மிகப்பெரிய அளவு வைரல் ஆயிட்டு இருக்குது. ஓவராலா இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாருமே சூரியகுமார் பண்ற இந்த விஷயத்த தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க சஞ்சு சாம்சனுக்கு. ஏன்னா, நேத்து சஞ்சு சாம்சன் விளையாண்ட விளையாட்டுல தான் இன்னைக்கு இந்தியா செமிஃபைனல் போயிருக்கு அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்ல. நெறைய பிளேயர்ஸ் ரீசென்ட் டைம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர்கிட்ட இருந்து ரொம்ப நாட்களாகவே இந்த மாதிரியான ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா, நேத்தைய மேட்ச்ல அது கிடைச்சிருச்சு. இந்தியாவுல சிச்சுவேஷன் புரிஞ்சு ஆடக்கூடிய பிளேயர்ஸ்ல விராட் கோலி, ரோஹித் சர்மா முக்கியமானவங்க. அதே மாதிரி ஒரு இன்னிங்ஸ் தான் நேத்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் நேற்றைய மேட்சின் மூலியமா கிடைச்சிருச்சுங்க. ஆனா, அபிஷேக் சர்மா நேத்து இது எதிர்பார்க்கவே இல்ல. 2 கேட்ச் மிஸ். நேத்தும் 10 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாப்ல. என்னப்பா இது அப்படிங்கிற மாதிரி தாங்க இருந்துச்சு. நேத்து ஈடன் கார்டன்ல மேட்ச் நடந்துச்சுங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஈடன் கார்டன்ல T20 உலகக்கோப்பையில இந்தியா தோத்ததே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு வரலாறு இருக்கு. அதே வரலாறு தான் வெஸ்ட் இண்டீஸுக்கும் இருந்துச்சுங்க. நேத்து டாஸ் வின் பண்ணி இந்தியா பார்த்தீங்கன்னா, பவுலிங் சூஸ் பண்றாங்க. வெஸ்ட் இண்டீஸ்ல எல்லாருமே காட்டனா தான் இருக்காங்க. ஓப்பனிங் நம்ம இறங்கி அவனுங்க சேஸ் பண்ணிட்டானுங்கன்னா அடிச்சு விட்டுருவானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இந்தியா பார்த்தீங்கன்னா, நேத்து பவுலிங் எடுத்துட்டாங்க. இந்தியா கணிச்ச மாதிரியே பேட்டிங் அருமையாவே வெஸ்ட் இண்டீஸ் விளையாண்டாங்க. 195 ரன் வெறும் 4 விக்கெட் தான் போச்சு. பும்ரா 2 விக்கெட் எடுத்திருந்தாப்ல. ஹர்திக் பாண்டியா 1 விக்கெட், வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட். 196 எடுத்த வெற்றி அப்படிங்கிற கடினமான இலக்கோட தான் இந்தியா களமிறங்குறாங்க. இதை சேஸ் பண்ணா வேர்ல்டு கப்ல ஹையஸ்ட் சேஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லாங்க. இந்தியாவுக்கு தொடர்ச்சியா 2 விக்கெட் போனாலும் சஞ்சு சாம்சன் மட்டும் நின்று நிதானமா விளையாண்டாப்ல. மேட்சையும் அழகா முடிச்சு கொடுத்துட்டாப்ல. நேற்று இந்தியா ஜெயிச்சு செமிக்குள்ள போயாச்சுங்க. சேட்டனோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பெரிய அளவு பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. அனைவராலும் பாராட்டப்பட்டும் வந்துட்டு இருக்குது. இப்போ இந்தியா செமிக்குள்ள போயாச்சுங்க. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. இந்தியா ஃபைனல் போகுமா? உங்கள் கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கூட ஷேர் பண்ணுங்க.